சராசரி மனுஷனுடைய வாழ்க்கையில் போராட்டம் அப்படிங்கிறது நிறைய முறை வரும். அது எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அந்த விஷயமே இருக்குது. இவன் குறிப்பிட்டு நம்ம போய் சொன்னோம் அப்படின்னா, ஒரு சிலவங்க இவன் வளரவே கூடாது, இவன் இருக்கக்கூடாது, இவன் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இவன் ஏன் அப்படி இருக்கிறான், இந்த மாதிரி நிறையா விதமான ஸ்டேட்மெண்ட் ஒரு மனுஷனுக்கு எதிராக வைப்பாங்க. இன்னொரு விதமாக சொல்லணும் அப்படின்னா, அவங்கள சத்ரு அப்படின்னு கூட ஒரு சில இடத்துல டேம் பண்ணுவாங்க. ஆனால் இது குறிப்பிட்ட ஒரு சில சத்ருவினுடைய செயலால் கூட இது ஆகும். ஒரு வேளையில் ஆண்டவர் கூட அந்த காரியத்தை மகனை எனக்கு சரி வரலன்னு தள்ளி கூட வைக்கலாம். ஆனால் என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவர் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு, என்னது எப்போ நடந்தாலும் சரி, உன்னை உயர்த்துறதும் உங்களை உயர்த்துறதும் என்ன உயர்த்துறதும் யாருடைய களத்தில் இருக்குது அப்படின்னா ஆண்டவருடைய களத்தில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு முன்னால் இருக்கிறது யாருங்கிறத என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அவங்க என்ன காரியத்திற்காக என்னை டாமினேட் பண்ணுறாங்க, எனக்கு என்ன காரணத்துக்காக என்னை கார்னர் பண்ணுறாங்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஆனால் அது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒருவேளை அவங்க என்னை கார்னர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கண்களுக்கு முன்னால் என்னை உயர்த்துவோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல ஒரே ஒரு விஷயம் தான், யார் உங்களை கார்னர் பண்ணாங்களோ அந்த வேலை வர்றப்போ அவங்களுடைய கண்களுக்கு முன்னால் உங்களை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். தனது வார்த்தை ஆசீர்வதிப்பாருங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.